திரு அரவிந்த், பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படின்னு முன்கூட்டியே இந்தியா தகவல் சொல்லிடுச்சு. அதனால இந்திய விமானப்படைக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டதாங்கிற ஒரு சந்தேகத்தை ராகுல் காந்தி கிளப்பி இருக்கிறார். அதனுடைய பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்தியா பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்பாக ஒரு ஒரு ஃபார்முலா டிஜிஎம்ஓ லெவல்ல நடத்தப்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்ததாகத்தான் இந்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. சோ அது ஒரு கேள்வியாக ராகுல் காந்தி வைத்திருப்பது அது ஒரு ஒரு பேசிக் கொஸ்டினா தான் பாக்குறேன். பட் அதுக்கு கீழே அவர் கேட்ட கேள்வியில் தான் அதோட சூட்சமம் இருக்கிறதா தெரியுது. இந்தியன் ஏர்போர்ஸுக்கு இந்த சண்டையினால், இந்த தாக்குதலினால் ஏதேனும் நமக்கு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா என்ற கேள்விதான் ஒரு மையப்புள்ளி. அதுக்கு மேல ஒரு கியூ கொடுத்து இந்த கேள்வி அவர் கேட்கிறார். இந்த கேள்விக்கு தான் நம்ம போக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா தற்போது வரை இந்திய ராணுவம் இந்தியன் ஏர்போர்ஸுக்கு இந்த தாக்குதலின் மூலமாக நமக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறா என்ற பதிலை கொடுக்கவில்லை. முதல் பிரஸ் கான்பரன்ஸ்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படவில்லை. இரண்டாவது பிரஸ் கான்பரன்ஸ்ல பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இந்தியன் ஏர்போர்ஸுக்கு ஏதேனும் இழப்புகள் இருக்கிறதா, ஏதேனும் விமானங்கள் பாதிப்படைந்திருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அப்போது இந்திய ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆபரேஷன் இஸ் ஸ்டில் அண்டர்வே, இந்த ஆபரேஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எனவே தற்போது அது தொடர்பான பதில் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. சப்சிக்வெண்டா இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் மூத்த ராணுவ அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இந்த கேள்வியை கேட்கிறாங்க. மீண்டும் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அப்போது விமானப்படை சார்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னன்னா, இதுல நாம எத்தனை நமக்கு விமானங்கள் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அதை நம்ம போக்கஸ் பண்ண தேவை கிடையாது. ஆனால் நம்மளோட அப்ஜெக்டிவ் இதெல்லாம் நான் அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்ல, அதை நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்ததாங்க. ஒரு தெளிவான பதில் கொடுக்கவில்லை. தற்போது இந்த தாக்குதலினால், இந்த பிரச்சனையின் காரணமாக நமக்கு நம்முடைய இந்திய விமானப்படைக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறா என்பதை விளக்கமாக சொல்லலாம். இதுல ஒரு ஆபரேஷனல் சீக்கிரசி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் ராகுல் ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு? விமானப்படைக்கு ஏதேனும் இழப்பான்ற கேள்விக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கப்படுது ராகுலால? அதுல ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட் இருக்குங்க. ஏன்னா செய்திகள், அதாவது மோஸ்ட்லி வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த ரஃபேல் ஜெட்ஸ் இதா இருக்கு, கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இந்தியா ஒரு ரஃபேல் ஜெட்டை நம்ம இழந்திருக்கிறோம் என்பது வெஸ்டர்ன் மீடியாவோட ரிப்போர்ட்ஸா இருக்கு. ஆனா ஏன் இந்த ரஃபேல் ஏன் கான்ட்ரவர்சினா, ராகுல் காந்தி ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறார், இந்த ரஃபேல் பிரான்ஸ் நம்ம வாங்கினதில் பெரும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட விலையை விட ஒரு அதிகமான விலை, வெறும் 900 crores ஆல்மோஸ்ட் 1300 1400 crores கொடுத்து ஒரு ஜெட்டை வாங்கியிருக்காங்க. இதில் பெரும் முறைகேடு ஏற்பட்டு இருக்கிறது. அனில் அம்பானி என்ற ஒருவரை லாபம் அடைவதற்காக நம்ம ஒரு இன்ஃபிளேட்டட் பிரைஸ்ல நம்ம இந்த ஜெட்டை வாங்கியிருக்கோம். ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி இருக்கு. எனவே அதனை மையமாக கொண்டுதான் ராகுல் காந்தி இந்த கேள்வியை முன்வைக்கிறார். இந்த தாக்குதலின் போது நமக்கு ரஃபேல் ஜெட், அதாவது ரஃபேல் பேர் எடுக்காம இந்தியன் ஏர்போர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஜெட் நமக்கு லாஸ் ஆயிருக்காங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இதை பதில் கொடுக்கறதுல இதை மறுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உண்மையாலுமே ஏதாவது நமக்கு இழப்புகள் ஏற்பட்டிருந்தா நம்ம பப்ளிக் டொமைன்ல கொடுத்தலாம். ஆமா, இந்த சண்டையின் போது நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு ஜெட்டை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் மணியில, பொதுமக்களின் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு விமானம் தான். எனவே ஆபரேஷன் சிந்தூர்ன்றது இன்னும் முடியல. ஒரு தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இரு நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இனிமே பாகிஸ்தான் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது, எப்படி எதிர்வினை ஆற்ற போகுதுங்கிறத பொறுத்திருந்து இந்தியாவுடைய செயல்பாடுகளும் இருக்கு. பாதி கட்டம் தான் தாண்டி இருக்கும். இந்த நிலையிலேயே அறிவிக்க வேண்டிய தேவை இந்திய அரசுக்கு இருக்கா? இல்லைங்க. அப்போ நம்ம இனிமேல், அதாவது அடுத்தது எப்ப போர் வரும் நமக்கு, அடுத்தது எப்ப இந்த சண்டை தொடரும் நமக்கு தெரியாது, எப்படி மீண்டும் தொடங்க போகுது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஏன் டிஜிஎம்ஓ லெவல்ல, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தலைமையில ஏன் இந்தியா டிஜிஎம்ஓவும் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓவும் ஏன் பேச்சுவார்த்தையா நடத்திட்டு இருக்காங்க? இரண்டு தரப்புகளுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெடினஸை குறைச்சிருக்கோம். நேற்று முன்தினம் இந்த டிஜிஎம்ஓ லெவல்ல நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரண்டு தரப்பும் அலர்ட்ல இருக்காங்களங்க, எக்ஸ்ட்ரீம் அலர்ட்ல இருக்காங்களா, அதை கம்மி பண்ணுவோம். அடுத்தது ட்ரூப்ஸை நம்ம மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்டர்ல, அதை அப்படியே ஸ்லோவா டைல்யூட் பண்ணுவோம். ட்ரூப்ஸை அந்த இடத்துக்கு மீண்டும் கலைந்து செல்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவோம்ங்கிறாங்க. அப்படின்னா நாமளே அதை டைல்யூட் பண்ணிட்டு வரோம் தான் அர்த்தம். அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பிரச்சனை ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு குழுக்களை அனுப்பி என்ன நடந்தது என்பதனை விவரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கும்போது, நம்முடைய மக்களுக்கு இந்த சண்டையின் போது நாம் என்னென்ன சாதித்தோம்,
நாம் ஏன் இந்த சண்டையை தொடங்கினோம் என்பதற்கான பதில் நம்மிடம் இருக்கிறது. அதாவது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்த சண்டையை இந்த தாக்குதலை தொடங்கினோம். இந்த தாக்குதல் ஏன் முடித்துக் கொள்ளப்பட்டது? யாருடைய இன்டர்வென்ஷனால நம்ம முடித்தோமா? அதற்கான பதில் தற்போது வரை இல்லை. ஏன் தொடங்கினோம்? பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டுள்ள 4 தீவிரவாதிகளோட தற்போதைய நிலை என்ன? அதற்கான பதிலும் இல்லை. இந்த தாக்குதலின் காரணமாக நமக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா? அதற்கான பதிலும் இல்லை. எனவே வெளிநாடுகளுக்கு குழுக்களை அனுப்பி அங்குள்ள நாடுகளுக்கு நாம் விவரிக்க தயாராக இருக்கும் போது நம்முடைய மக்களுக்கு நாம் ஏன் இந்த பதில் கொடுக்க தயங்குகிறோம்? இல்ல, வெளிநாடுகளுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் சந்தேகப்படுகிற மாதிரியான செய்திகளை ராகுல் காந்தி சந்தேகத்தை கிளப்புறாரு, அது இந்தியாவையே பலவீனப்படுத்த மாதிரி இல்லையா அப்படின்லாம் சூர்யா கேட்டார். அந்த மாதிரி கேள்வி கேட்கிறதுங்கிறது நம்ம மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளையே சந்தேகப்பட்டு பலவீனப்படுத்துற மாதிரி அமைஞ்சிராதா? எங்க அரசிடம் கேள்வி கேட்பது என்பது ஜனநாயக உரிமை. ராணுவத்தோட செயல்பாடுகளை ராகுல் காந்தி கேள்வி கேட்கவில்லை. அரசிடம் கேள்வி கேட்பது எதிர்கட்சிகளோட தார்மீக உரிமைங்க. யார் ஆளும் கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவார்கள். ஜனநாயக நாட்டில் கேள்விகள் எழுப்பக்கூடாது என்பது ஒரு ஏற்புடையதல்ல. எனவே ராகுல் காந்தி ராணுவத்தோட செயல்பாட கேள்வி எழுப்பவில்லை. இந்த தாக்குதலின் காரணமாக நமக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறா? மக்கள் வரிப்பணத்தில் வாங்கப்பட்டுள்ள ஏதேனும் விமானம் நாம் இழந்திருக்கோமா என்ற கேள்விக்கு ஒரு சிம்பிளா கொடுத்துடலாமே. இப்போ ஏர்போர்ஸ்ல இருந்து அந்த 3வது நாள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சீஸ்ஃபயருக்கு அப்புறம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல, பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை செஞ்சுட்டோமா இல்லையா தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு போலாமே. ஆமா, இந்த இதை சாதிச்சோம், அது என்ன, ஆனா இதுல ஒண்ணு நம்ம இழந்திருக்கோம்னு சொல்றதுல நமக்கு என்ன தயக்கம்? இதனை மூடி மறைப்பதன் காரணமாகத்தான் அட் எண்ட் ஆஃப் த டே டிரான்ஸ்பரன்சி தாங்க முக்கியம் ஜனநாயக நாட்டில். நாம் இதை மூடி மறைச்சிட்டு இருந்தோம்னா இதுதான் ஒரு பூதாகரமா ஒரு நாள் வெளியே வெடிக்கும். இதுதான் ஒரு டிமாரலைசிங் ஃபேக்டரா போகும். நம்மளுடைய ராணுவத்திற்கே பெரிய டிமாரலைசிங் ஃபேக்டரா போகும். இதுதான் நடந்துச்சு, இதில் நாம் இதை இழந்திருக்கோம், அடுத்த முறை நாம் இதை சரி செய்வோம் அப்படிங்கறதான ஒரு ஈஸியான ஒரு பெட்டர் சொல்யூஷனா இருக்கும். ஓகே, இப்போ இவ்வளவு இழப்புங்கிறத வெளிப்படையாக ராணுவ நடவடிக்கைகள்ல கூட சொல்லலாம். அந்த வெளிப்படைத்தன்மையினால ஒன்றும் தவறு இல்லை, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இப்போ பாகிஸ்தானோட சீஸ்ஃபயர்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்ம சொல்றோம்லங்க. அங்க ஆபரேஷன் சீக்ரெசி எத்தனையோ டைம் நம்ம சொல்லிக்கோம்ல, பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியதன் காரணமாக இந்தந்த இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர், அவர்கள் இறந்துள்ளார்கள் சொல்றோம்ல. அப்ப அது எப்படி அது ஆபரேஷன் சீக்ரெசி கீழே வராது? அது கரெக்டான 30 வினாடி. அதாவது நம்மளுடைய விமானங்களை பாகிஸ்தான் எப்போ சுட்டி வீழ்த்தி இருக்க முடியும்னா அந்த 25 நிமிடத்தில் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது சுட்டி வீழ்த்தியதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் நிறைய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் இந்நேரம் நம்ம எப்படி அவர்களுக்கு தாக்குதல் நடத்தி இழப்பை ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கம் இந்நேரம் வெளியிட்டு லிஸ்ட் கொடுத்திருக்குமா கொடுக்காதா? இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு தானே பெருமை சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. அவங்க இன்னும் சொல்லலன்றதுக்கு என்ன காரணம்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இப்ப பாகிஸ்தானே சொல்லாத விஷயங்களை நம்ம இருக்கக்கூடியவர்கள் நடந்திருக்குமோ அப்படின்னு கேள்வி அனுப்புறது என்ன மாதிரியான மனநிலைன்னு புரியல. குறிக்கிறாரு. நான் குமார் சாட்ட போறேன். அரவிந்த், இல்ல பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இல்ல, பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்றதா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பாஜகவோட நிலைப்பாடா இருந்தா அது நேஷனலிசம் கிடையாது. பட் இருந்தாலும் எஸ்ஜி சூர்யா அந்த கேள்வியை எழுப்பியதற்கு பாடம் எடுக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்குமா? இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்க பதில் சொல்லுங்க. ஒருவேளை பாகிஸ்தான் சுட்டி வீழ்த்தி இருந்தால் அந்த ஆதாரங்களை பாகிஸ்தான் நாடு வெளியிட்டு இருக்குமா, வெளியிட்டு இருக்காதா? அது அவர்களுக்கு பெருமையா இல்லையா? சர்வதேச லெவல்ல அது அவர்களுக்கு பாசிட்டிவா இருந்திருக்குமா இல்லையா? நாட்டு மக்களுக்கு அந்த அரசாங்கத்தின் மேலையும் ராணுவத்தின் மேலையும் மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்குமா இல்லையா? அப்படி இருந்த பட்சத்தில் அவங்க எதுவுமே வெளியிடவில்லை என்றால் எதுவுமே நடக்கவில்லை அப்படின்றதுதான் பொருள். அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். பாகிஸ்தானோட மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்தியாவோட ஜெட்ஸ் நம்ம அட்டாக் பண்ணிக்கோ, இந்தியா லாஸ் ஜெட்ஸ்ங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ அவர் சொல்லலின்னு சொல்றது எஸ்ஜி சூர்யா சொல்றது எனக்கு எப்படின்னு தெரியல. இரண்டாவது, பாகிஸ்தான் அமைச்சர்கள் சொல்லியிருந்தா நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராங்கிறாங்களங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாஜகவில நேஷனலிசத்தை தன்னோட ஆதாரம் வெளியிட்டிருக்காங்களான்னு கேட்டீங்க. கேட்காத கேள்விகளை நான் என்ன கேட்டேன்னா பாகிஸ்தான் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, ஆதாரம் வெளியிட்டிருக்காங்களா?
ஆதாரம் வெளியிட்டிருக்காங்க. இல்ல, பாகிஸ்தான் 1000 சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க நம்பலாம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆதாரம் வெளியிட்டிருக்காங்களா? ஆதாரம் அவர் நம்பல, வெளியிட மாட்டாங்களா? அவர் நம்பல, நீங்க நம்புவீங்களா? லாஜிக்கலான क्वेश्चन. நான் நம்பணும் சொல்லல. ஒருவேளை பண்ணியிருந்தால் ஆதாரம் வெளியிட்டிருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. எங்க அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்டா எங்களை ஆன்டி நேஷனல்னு சொல்லிடுறீங்க. ஒரு நிமிஷம், அவருக்கு நான் வாய்ப்பு